குக்கிங். இன்னைக்கு நம்ம அடை தோசை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி எடுத்துருக்குறோம். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவு பச்சரிசி போட்டிருக்கோம். இப்போ இதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, அதுலயே 1/4 கிளாஸ் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். 1/4 கிளாஸ் உளுந்தம்பருப்பு. நீங்க எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுல 1 கிளாஸ் பச்சரிசிக்கு பாதி பாதி எல்லா பருப்பும் சேர்த்துக்கணும். உளுந்தம்பருப்பு மட்டும் 1/4 சேர்த்துக்கணும். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சிருக்கோம். 4 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், சோம்பு, காரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது கொரகொரப்பா அரைச்சிட்டு இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இதுலயே நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் 2 பேட்சா அரைச்சு இதுல சேர்த்திருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்ப இதுல உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் 3மே சேர்க்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும். அவ்வளோதான். நம்ம தோசை சுடும்போது சின்னதா இஞ்சி துண்டு சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இஞ்சி சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயமும் இந்த அளவுல கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி மாவுல இஞ்சி துண்டா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் இதுலயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தோசை ஊத்திட்டு அது மேல தூவி கூட சாப்பிடலாம். நல்லா கலக்கி விட்டு தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான். நல்லா கமன்னு அடை தோசை நமக்கு ரெடி ஆயிடும். தோசை ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம போட்டிருக்கிறதால அப்படிதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் மெல்ல அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுக்கலாம். மெல்ல ஊற்றிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதான் நல்லா வேகும். பொறுமையா வேக வச்சு எடுக்கணும். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே எடுத்து திருப்பி வச்சிடணும். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, செட்டிநாடு அடை.